அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட் லீட் த வேர்ல்டு. இந்த வீடியோவில் 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனில் 4 லாஜிக்கல் ரீசனிங் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் த ஆட் ஒன் ஃப்ரம் லெட்டர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து ஆட் ஒன் அவுட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நாம் இதில் என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் காம்பினேஷன் இருக்குது பாருங்கள். அதில் சிஜி அப்படின்னு இருக்குது. அந்த சிக்கும் ஜிக்கு இடையில டிஇஎஃப் அப்படின்னு 3 லெட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி அடுத்த காம்பினேஷன் எடுத்துக்கிட்டு செக் பண்ணுங்கள். பிக்கும் எஃப்க்கும் இடையில சிடிஇ அப்படின்னு 3 லெட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏவுக்கும் ஈக்கும் இடையில பிசிடி அப்படின்னு 3 லெட்டர்ஸ் இருக்குது. பட் இங்கே எஃப்பும் டியும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆர்டர் ரிவர்ஸில் இருக்குது. அப்போ இது தான் ஆட் ஒன் அவுட். கரெக்டான ஆன்சர் எஃப்டிகேஎன் ஆப்ஷன் டியில் இருக்கிறது. ஓகே, நம்ம அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்ப்போம். when we write like this a1 b4 c9 d16 and so on z 676, what is the total value of the numbers followed by p and q? ஆப்ஷன்ஸ் ஏ 770 கொடுத்துருக்குறாங்க, பி வந்து 677, சி வந்து 869, டி வந்து 481. இதை கவனிக்கும் போது அந்த நம்பர்ஸை கொஞ்சம் பாருங்கள், என்ன நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொஷின் தமிழில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அந்த லெட்டர் காம்பினேஷன்ஸ் நம்பர் காம்பினேஷன்ஸை கொடுத்துட்டு என எழுதும்போது பி மற்றும் கியூ ஆல் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, முதல்ல நமக்கு இந்த நம்பர்ஸை பார்த்தா என்ன மாதிரியான நம்பர் பேட்டர்ன் அப்படின்னு தெரியணும். 1, 4, 9, 16 இது எல்லாமே என்னென்னா நேச்சுரல் நம்பருடைய ஸ்கொயர் நம்பர்ஸ். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், கடைசியாக அந்த 676 அப்படிங்கிறது 26 ஸ்கொயர். அப்படின்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆல்ஃபா நியூமரிக் பேஸ்டு கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும்னா உங்களுக்கு ஆல்ஃபபெட் சொன்னால் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான நம்பர் என்னன்னு உடனே சொல்ல தெரியணும். அது மாதிரி நம்பர் சொன்னாக்கா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஆல்ஃபபெட் என்ன அப்படின்னு உடனே உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, இப்போது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் 1, 4, 16 அப்படிங்கிற 9, 16 அப்படிங்கிறதெல்லாம் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சரி, அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும், அது மாதிரி கியூக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கும், அந்த நம்பர்னுடைய டோட்டல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பி இருக்குன்னா ஏவனுடைய ஸ்கொயர் தான் 1, பி ஏக்கு கரஸ்பாண்டிங்காக 1, அதனுடைய ஸ்கொயர் 1, பிக்கு கரஸ்பாண்டிங்காக 2, அதனுடைய ஸ்கொயர் 4. அப்போது பிக்கு முன்னாடி பி அப்படிங்கிற நம்பர் லெட்டருக்கு முன்னாடி ஓக்கு கரஸ்பாண்டிங்கான நம்பர் இருக்கும். ஓக்கு கரஸ்பாண்டிங்கான நம்பர் என்னவாக இருக்கும்னா 15 ஸ்கொயர் இருக்கும். அது மாதிரி கியூக்கு முன்னாடி பி அடுத்தது அதுக்கு கரஸ்பாண்டிங்கான நம்பர் 16, அதனுடைய ஸ்கொயர் இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். 15 ஸ்கொயர் 225, அது மாதிரி 16 ஸ்கொயர் 256, அது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 481 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரோசி என்பவர் சிவந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. அனுராதா சிவந்தினிக்கு அருகில் இல்லை. ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறாள். மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறாள் எனில் அனுராதா யாருக்கு அருகில் இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரோசி, சிவந்தினி, மோனிகா தீர்மானிக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, மோனிகா நடுவில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால நான் 5 காலம் இருக்கக்கூடிய டேபிள் ரெடி பண்ணி அதில் நடுவில் மோனிகாவை ஃபில் பண்ணியிருக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது, ரோசி மோனிகாவிற்கு அருகில் உள்ளார் அப்படின்னா மோனிகாவுக்கும்
ரைட் ஹேண்ட் சைடு ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால தான் அந்த 2 காம்பினேஷனையும் இங்கே எழுதியிருக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது, ரோசி என்பவர் சிவந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. அப்போ ரோசிக்கு பக்கத்தில் சிவந்தினியும் வரக்கூடாது, அபியும் வரக்கூடாது. அப்போ அந்த 2 பேரையும் கொண்டு வந்து எங்கே தான் ஃபில் பண்ண முடியும்னா இந்த 2 பிளேஸில் ஃபில் பண்ணணும். அப்போது சிவந்தினி அபியை ஃபில் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதே மாதிரி இந்த ஆர்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல அபியவும் சிவந்தினியவும் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி இவங்க சிவந்தினி அபி அப்படின்னு உட்காரத்துக்கு பதிலாக அபி சிவந்தினி அப்படின்னு மாறி கூட உட்காரலாம் இல்லையா? அதனால தான் இந்த 2 காம்பினேஷன் எழுதியிருக்கேன். அதே 2 காம்பினேஷனை இங்கேயும் எழுதியிருக்கிறேன். சரி, அடுத்ததாக மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரே பிளேஸில் அனுராதா சிவந்தினிக்கு அருகில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளேஸில் அவங்கள ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். அப்போது இதுதான் காம்பினேஷன். இப்போ இந்த 3 பேர் எடுத்து இந்த இடத்துல அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 3 பேர் எடுத்து இந்த இடத்துல அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு 4 காம்பினேஷன்ஸ் கிடைக்குது. இதில் கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். அனுராதா யாருக்கு அருகில் இருக்கிறாள் அப்படின்னு கேட்குறாங்க. அனு யாருக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, ரோசிக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏவில் இருக்கக்கூடிய ரோசி. அடுத்ததான் ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம். இதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 12.6, 13.5, 14.3, 17 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். சரி, நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 0.5க்கும் 0.6க்குமான டிஃப்ரென்ஸ் 0.1, அது மாதிரி 0.6க்கும் 1.5க்குமான டிஃப்ரென்ஸ் 0.9, அந்த 1.5க்கும் 4க்குமான டிஃப்ரென்ஸ் 2.5, அது மாதிரி இந்த 4க்கும் 8.9க்குமான டிஃப்ரென்ஸ் 4.9. சரி, இதில் ஒரு பேட்டர்ன் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா, அல்லது இதில் அடுத்த நம்பர் என்ன அப்படின்றத உங்களால் சொல்ல முடியுதா அப்படின்னு யோசிங்க. சரி, இதில் முடியலன்னா இப்படி இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துங்க. அதே நம்பரை ஜஸ்ட் டெசிமல் பிளேஸ் இல்லாமல் எடுத்துருக்குறோம். 1, 9, 25, 49. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1னுடைய ஸ்கொயர், 3னுடைய ஸ்கொயர், 5னுடைய ஸ்கொயர், 7னுடைய ஸ்கொயர். ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது என்ன வரணும், 9னுடைய ஸ்கொயர் 81 அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் டெசிமல் பிளேஸ் ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சுட்டிங்கன்னா 8.1 அப்படின்னு வரும். அந்த 8.1 கொண்டு வந்து இந்த 8.9 கூட ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா 17 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 17 தான். ஓகே, இந்த 4 வீடியோலேருந்து இந்த வீடியோலேருந்து இந்த 4 ப்ராப்ளம் நீங்கள் கற்றுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் நம்ம வீடியோ நிறைய பேர் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டை கோத்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான நிறைய கண்டென்ட் அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங். தேங்க்யூ ஸோ மச்.